போகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். மார்க்குஸ் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 34ஆம் வசனம் நினைக்கிறேன். 34ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய பலவிதமான காரியங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். ஒருவருடைய வாழ்க்கையிலும் அந்த வேதனைப்படுத்துகிற காரியங்கள் வித்தியாசப்பட்டிருக்கும். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை அந்த பெண்ணிடத்தில் அவர் சொல்ல காரணம் என்ன என்று சொல்லி நமக்கு தெரியும். இந்த மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 23ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 35ஆம் வசனம் வரைக்கும் இந்த பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த பெண் 12 வருடமாய் இரத்தப்போக்கினாலே, உதிரப்போக்கினாலே அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால் பெரும்பாடுபடுகிறாள், வேதனைப்படுகிறாள். அந்த வேதனையை அவள் குணமாக்கி கொள்ளும்படிக்கு, அந்த வேதனையை மாற்றும்படிக்கு 12 வருஷங்களாக பல்வேறு விதமான வைத்தியர்களையும் நாடி போனால் அந்த வேதனை அவளுக்கு மாறல. அவளுடைய வேதனைகள் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் கடைசியில் என்ன செய்கிறான்னு சொன்னால், தனக்குள்ள எல்லாவற்றையும் செலவழித்து விட்டால், இனி வைத்தியர்கள்கிட்ட போனா அவர்கள் காசு கேட்கிறாங்க, பணத்தை கேட்கிறாங்க, கொடுப்பதற்கு பணம் இல்லை. எல்லாவற்றையும் இழந்து அவள் என்ன செய்திருப்பான்னு சொன்னால் நிர்கதியா நின்றிருப்பாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட, எனக்கு அன்பான பிள்ளைகளே, நம்மிடத்துல செல்வம் இருக்கிற வரைக்கும், பணம் இருக்கிற வரைக்கும் இயேசுவை அநேகர் தேடுவதில்லை. எனக்கு தேவையானது என்கிட்ட இருக்கு, நான் ஏன் இயேசுவை தேட வேண்டும் என்று சொல்லி. அன்பான பிள்ளைகளே, பணம் எல்லாம் செலவழிந்த பின்பு அப்பொழுதுதான் இயேசுவை தேடுவார்கள். ஆனால் அன்பான பிள்ளைகளே, காலம் அப்பொழுதே கடந்து போயிருக்கும். அன்பான பிள்ளைகளே, ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இந்த பெண் இயேசுவை தேடும் பொழுது எல்லாவற்றையும் இழந்த நிலை, யாருமே அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசுவை சுற்றிலுமே எப்பவுமே ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இருக்குமே, அவர் எப்படியாக நான் பார்க்க முடியும் என்று சொல்லி கடைசியில் தீர்மானத்தை எடுக்கிறாள். நான் அவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரும் என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அவருடைய வஸ்திரங்களையாவது தொட்டா போதும், எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி ஜனக்கூட்டத்தில் எப்படி வந்தால் தெரியாது, குனிஞ்சு அப்படியே தவழ்ந்து போயிருப்பாங்களோ தெரியாது, போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. வஸ்திரத்தை தொட்ட உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. தன்னுடைய வேதனை நீங்கி ஆரோக்கியமானது அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது உடனே இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவள் சுகமாக்கினதை நாம் இடத்துல வாசிக்கிறோம். அன்பான பிள்ளைகள், இந்த இடத்துல அவளை சுகமாக்கினது யார், எது அவரை சுகமாக்கினது என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, அன்பான பிள்ளைகளே, ஆண்டவருடைய வஸ்திரத்தை ஏன் இவள் தொட வேண்டும்? பழைய ஏற்பாட்டில் நாம் என்னாகம புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 37, 38 வசனங்களை நம்ம 39 கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களில தொங்கல்களை உண்டாக்கணும். அந்த தொங்கல்கள் இளநீல நூலினால உண்டாக்கப்படணும். அவைகளை நீங்க பார்க்கும் பொழுது என்னுடைய கற்பனைகள், என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூறும்படிக்கு அது உங்களுக்கு ஞாபகமாயிருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த தொங்கல்களை பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்களுக்கு எது ஞாபகம் வரும்னு கேட்டீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வரும், கர்த்தருடைய வசனங்கள் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அன்பான பிள்ளைகளே, இந்த பெண் ஏன் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டான்னு சொன்னால், ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறேன், உம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய வார்த்தை பிடித்துக் கொள்வதை தவிர வேறு ஒன்றுமே இந்த உலகத்தில் எனக்கு இப்பொழுது செய்ய முடியாது. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன், உம்மை பிடித்துக் கொள்ளுகிறேன், நீர்தான் என்னை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டாள். தொங்கல் என்கிற வார்த்தையை பிடித்துக் கொண்டாள். அன்பார்ந்த அடிப்படையில் நமக்கு தெரியும், இயேசு வார்த்தையாகிய தேவன். வார்த்தை பிடிச்சிட்டோன்னா வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்பட்டுடுச்சு. இயேசுவாகிய வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்பட்டு அவருக்கே தெரியாம அந்த பெண்ணை சுகமாக்கினது. உடனே அவர் அப்பொழுது உணர்கிறார், என்னிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி இயேசு அறிந்து, யார் என்ன தொட்டது கேட்கிறாரு. எல்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரே, நிறைய பேருமா தொடுறாங்களே, ஆண்டவரே, என்ன தொட்டது யாருன்னு கேட்குறீங்களா? இல்லை இல்லை இல்லை, யாரோ ஒருவர்
விசுவாசத்தோடு என்ன விசேஷமா தொட்டிருக்கிறாங்க. அதனால யாரோ ஒருத்தர் நிச்சயமா தொட்டிருக்கிறாங்க, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான பிள்ளைகளை, அப்பொழுது இந்த பெண் எழுந்து ஆண்டவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ரட்சிக்கல, உன் விசுவாசம் தான் ரட்சித்தது. நீ வார்த்தை பிடித்து கொண்டபடினாலே நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்பான பிள்ளைகளே, நாமும் கர்த்தருடைய வார்த்தை பிடித்து கொள்வோமாக. அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமை, அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய பலன், அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய சுகம் உங்களையும் என்னையும் சுகமாக்கும், உங்களையும் என்னையும் வேதனைகளை மாற்றும், நம்முடைய வேதனைகளை மாற்றும். அந்த வார்த்தை எது? ஆண்டவராகிய இயேசுதான் வார்த்தை. எனவே எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த வார்த்தையாகிய இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளும் பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வார்த்தை உங்கள் வேதனைகளை நீக்கக்கூடிய வார்த்தை. அவர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி நீர் சொன்னபடி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட வேதனைகளில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, பிரச்சனையில் இருக்கிறார்களோ, அவருடைய வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த தொங்கல்களை வஸ்திரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, வார்த்தையாகி உண்மை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் வேதனைகளை மாற்றுகிற தேவனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனையான சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்தவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று, வேதனைகளை மாற்றட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.